நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 8:9. அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் ஒரு அண்ணன் தங்கையை பற்றியோ இல்லை குடும்பத்தினர் தன்னிடம் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைகளை பற்றியோ பேசுகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுவராக இருந்தால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை உறுதியாக தைரியமாக நல்ல குணத்தோடு தன்னை காத்து கொண்டு வாழ்ந்தால் அந்த பெண்ணை கௌரவப்படுத்தி உயர்த்தி பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம்னு சொல்கிறாங்க. அதே பெண் தைரியம் இல்லாத பெண்ணாக இருந்தால், சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பாதிப்படையக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை அதிகமாக கவனித்து வழி நடத்துவோம்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் ஒரு பெண்கிட்ட ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி இருக்கிற உறவுகள் வழி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தைரியமாக இருக்கிற பெண்ணை திமிர் பிடிச்சவள்னோ இல்லை பயந்த சுவாபம் உள்ள பெண்ணை எதுக்கும் தகுதி இல்லாதவள்னோ சொல்லலை. ஆனால் இங்கே அதிகம் பேர் கவனிக்கிறோன்ற பேரில் சில பேர் மென்டல் டார்ச்சர் தான் கொடுப்பாங்க சில பிள்ளைகளுக்கு. இதுக்கு பேர் கவனிப்பு இல்லை, கொடுமை. கவனிப்புனா அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு செயல்படுறது. நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகளை வளைக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறவங்க சும்மா எடுத்தோம் படித்தோம் வாசித்தோம்னு இருக்காமல் அத்தனை வார்த்தைக்கும் அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும். படிச்சுட்டு நான் செய்கிறதான் செய்வேன் நினைக்காம தேவனுடைய வார்த்தையின்படி வாழவும் செய்யணும். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமேன்.